ஹாய்ங்க வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு வருஷம் வருஷம் எப்படினாலும் வெள்ளரி பிஞ்சு கிடச்சிடும். நான் உங்கள்கிட்ட காமிப்பேன். இந்த தடவை கொஞ்சம் பெருசாக விட்டுட்டேன் பாருங்கள். சின்னதாக இருந்துச்சு 2 நாளுக்கு முன்னாடி. சரி கொஞ்சம் பெருசாக விட்டுன்னு பார்த்தேன், நல்லா இதுவும் பிஞ்சு தான். இன்னும் நாளைக்கு விட்டோம்னா இன்னும் பெருசாக இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அதோடு பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. இது இன்னும் 2 நாளில் இந்த சைஸ்க்கு வந்துடும். பப்பாளி மரத்து மேலே ஏறி அப்படியே கொடியாக இருக்குது. இது விதைகள் நம்ம வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த தான் வெஜிடபிள் வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா கொடி ஓடுற இடத்துல எல்லாம் இருக்குது. இங்கேயும் கொடி இருக்குது பாருங்கள். அதனால் விட்டுட்டேன். சரின்ட்டு இங்கே பாருங்கள், மாதுளம்பழம் ஏற்கனவே 2 அறுவடை பண்ணி காமிச்சேன். இது விளைஞ்சிருச்சு, அறுவடை பண்ணிக்கலாம். வெள்ளரி கொடி இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு 3 கொடி இருக்குது மொத்தத்துக்கு. எல்லாமே இந்த எலுமிச்சை மரம் இந்த மரத்தில் மேலே அதுவாக ஏறிட்டுருக்கு, படர்ந்துருக்கு. அதனால் கொடி எதுவும் கட்டி விடலை. கோவ கொடி இருக்குது பார்த்திங்களா, அதோடு இருக்குது. இதில் இன்னும் பிஞ்சு வரல. வந்துச்சுன்னா வீடியோ போடுறேங்க. எலுமிச்சம்பழம் எல்லாம் விளைஞ்சிருச்சு. நமக்கு தேவைக்கு அப்பப்போ அறுவடை பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. பார்த்திங்களா, நல்ல அறுவடை இந்த வருஷம். 3 மரம் காய்க்குதுங்க எலுமிச்சை மரம்.